السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أحل لكم الطيبات. இன்றைய நாள் உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தூய்மையானவற்றை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறான். வதஆமுல் லதீன ஊத்துல் கிதாப ஹில்லுல் லக்கும். இன்னும் வேதக்காரர்கள் அறுத்த பிராணிகள் உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். வதஆமுக்கும் ஹில்லுல் லஹும். நீங்கள் அறுத்த உங்களது அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்த அந்த பிராணிகளை அந்த வேதக்காரர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹலாலாக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்துல ரெண்டு மிக முக்கியமான சட்டங்கள் உண்டு. ஒன்று, முஸ்லிம்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுத்த அந்த விஷயங்களை சாப்பிடலாம் என்று நேற்றைய தினம் அல்லாஹ் சொன்னான். அதே தருணத்தில் அல்லாஹ் வேதக்காரர்கள், இதற்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்ட அந்த மக்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணிகளையும் நீங்கள் சாப்பிடலாம் என்கிறான். அப்படி என்றால் யூத நசாராக்கள் அறுத்த அந்த பிராணிகளை சாப்பிடலாமா, கிறிஸ்தவர்களோ யூதர்களோ அறுத்த அந்த பிராணிகளை சாப்பிடலாமா என்ற கேள்வி வரும். இந்த ஆயத்து அவ்வாறல்ல. இரண்டாவது இன்னொரு சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். வல் முஹ்சனாத்து மினல் முஃமினாத்தி. மூமீன்களிலிருந்தும் கற்பொழுக்கமான பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்கலாம். வல் முஹ்சனாத்து மினல் லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் வேதம் அருளப்பட்ட வேதக்கார பெண்களையும் நீங்கள் திருமணம் முடிக்கலாம். அப்படி பார்த்தா கிறிஸ்தவர்களையும் திருமணம் முடிக்கலாம், யூதர்களையும் திருமணம் முடிக்கலாம், அந்த பெண்களையும் திருமணம் முடிக்கலாம் என்பது போன்று இந்த ஆயத்து இருக்கிறது. ஏன்னா அவர்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள் என்று சொல்கிறது. அல்லாஹ் சொல்றான், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வை மறுக்கல. யூதர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறானே அது அல்லாஹ் தான், அதை நாங்க மறுக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, அவன் தான் அல்லாஹ். ஆனா அவனுடைய பிள்ளையாக நாங்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாம்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களையும் நாங்க ஏத்துக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், வகாலத்தில் யஹூது உசைரு இப்னுல்லாஹ். அல்லாஹ்வையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய மகனான உசைர் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போன்று நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் வகாலத்தில் நசாரல் மசீஹ் இப்னுல்லாஹ். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய மகன், அல்லாஹ்வை நாங்க ஏற்றுக்கிறோம், அல்லாஹ்வினுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்வோம். இப்படி சொல்லக்கூடியவர்கள் அறுத்த பிராணிகளை சாப்பிடலாமா? கட்டாயம் சாப்பிடக்கூடாது. ஆனா அல்லாஹ் தஆலா இங்க வேதக்காரர்கள் அறுத்த அந்த பிராணியையும் சாப்பிடலாம், அந்த பெண்களையும் நீங்கள் திருமணம் முடிக்கலாம்ங்கிறான். எப்படிப்பட்ட கறியை சாப்பிடலாம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தருக்கு ரெண்டு கூலி உண்டு. ரெண்டு கூலி உண்டான நபர்கள் யாருன்னா, ஒருத்தர் ஒரு அடிமையை வளர்க்கிறார், அடிமையை வளர்த்து அந்த அடிமைக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து அந்த அடிமை ஒரு வாலிப பருவத்தை அடைந்த பின்பு அந்த அடிமையை உரிமை விட்டு திருமணம் முடித்துக் கொள்கிறார். இவருக்கு ரெண்டு கூலி. ஒண்ணு, அந்த அடிமைக்கு மார்க்க கல்வியை கொடுத்து வளர்த்தது. இன்னொன்னு, அந்த அடிமையை உரிமை விட்டது. அதனால் அந்த எஜமானருக்கு ரெண்டு கூலி. இன்னொருத்தவங்களுக்கு ரெண்டு கூலி கிடைக்கும். யாருன்னா, ஒருத்தர் அவர் என்ன செய்கிறார், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈமான் கொண்டிருக்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈமான் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வந்த பின்பு இந்த குர்ஆனையும் ஈமான் கொண்டிருக்கிறார். அதாவது அவங்க நபியை மறுக்கல. அப்படிப்பட்டவர்களுக்கு ரெண்டு கூலி. அதாவது நபியையும் ஈமான் கொண்டிருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈமான் கொண்டிருக்கிறாங்க. முஹம்மது நபி எப்பொழுது வருவார்கள் என்ற ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதக்காரர்களுக்கு, அதற்கு பின்னால் நபி வந்த பின்பு நபியை ஈமான் கொண்டவர்களுக்கு ரெண்டு கூலி. கானலஹு அஜ்ரான், அவர்களுக்கு ரெண்டு கூலி உண்டு என்று இன்னொருத்தங்களுக்கு சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ரெண்டு கூலி கிடைக்கும். யாருக்குன்னா, ஒருத்தர் எஜமானத்தை வேலை பார்க்கிறார், ஒருத்தர் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிறார். அந்த கம்பெனிக்கும் நியாயமா இருக்கிறாரு, நம்பிக்கையா இருக்கிறார், நாணயமா இருக்கிறார். அதே மாதிரி அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வை கரெக்டா தொழுதுறார். அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறணும், தன்னுடைய எஜமானர், அதாவது இப்பொழுது
நம்பிக்கையான நாணயமான ஒரு வேலையாள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். அப்படி எஜமானருக்கும் உண்மையாளராக அவருக்கு அந்த விடுப்பு நேரங்கள் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வை தொழுகுவதற்கும் அவர் சரியான முறையில் கடமையை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தால் அவருக்கு 2 கூலி. ஒன்று, எஜமானருக்கு சரியான வேலையை செய்து கொடுத்ததற்கான கூலியும், இன்னும் அல்லாஹ்வினுடைய தொழுகையை நிலையாக தொழுவதற்காக வேண்டி 2 கூலியும் வழங்கப்படும். இப்ப நம்ம விஷயத்திற்கு வருவோம். யார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈமான் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈமான் கொண்டு நபிக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் அறுத்த பிராணியை சாப்பிடலாம். அந்த பெண்களை திருமணமும் முடிக்கலாம். எப்படி திருமணம் முடிக்கணும்? அல்லாஹ் சொல்றான், இதா ஆத்தைத்துமு உன்ன உஜூரஹுன்ன, அவர்களுக்கான மகர் தொகையை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். முஹ்சினீன, கற்பொழுக்கமான பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். கைர முசாஃபிஹீன, அந்த பெண்களை நீங்கள் தவறான முறையில் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதாவது அகதிகளாக கிடைக்கிறாங்க, அந்த அந்த வேதக்கார பெண்களை நீங்கள் உங்களுக்கு திருமணம் முடிக்காத தகாத உறவாகவோ வலா முத்தகிதியாக தான் அவர்களை வேறு ரீதியான உறவாகவோ நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த இதுல நமக்கு தஃசீர் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹைபர் போர்க்களத்துல, ஹைபர்னு ஒரு போர் நடந்துச்சு. ஹைபர் கணவாயில யூதர்களுக்கு எதிராக ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர் நடக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிடிச்சது ஆட்டுக்கறியில் என்னதுன்னா முன்கால் சப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிடிக்கும். முன்கால் சப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு யூத பெண் தான் சமையல் ஆக்குறாங்க, அவங்க தான் அந்த கறியையும் தயார் பண்ணி கொண்டு வர்றாங்க. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்கலன்னா, அந்த வேதக்கார பெண்ணிட்ட யார் அறுத்ததுன்னு கேட்கல. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டா, வேதக்கார பெண்களோ வேதக்கார ஆண்களோ அறுத்த அந்த பிராணியை நீங்கள் சாப்பிடலான்ட்டான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை யார் அறுத்ததுன்னு கேட்கல. முன்கால் சப்பை, நல்ல பொறிச்ச அந்த முன்கால் சப்பை கொண்டு வந்து வைக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு துண்டை எடுத்தாங்க. ஒரு துண்டை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிச்சாங்க. கடித்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கறியில விஷம் தோய்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த பெண் வேதக்கார பெண் என்பதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கறியவே சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே தெரிஞ்சிருச்சு இதுல விஷம் இருக்குதுன்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடி கடிச்ச உடனே அந்த விஷத்தினுடைய தாக்கம் தங்களது உமிழ் நீரில் கலந்து கல்பு வரைக்கும் அது சென்றடைந்து விட்டது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரும் சாப்பிட்றதை நிப்பாட்டுங்க, யாரும் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாரும் சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டு வாயில உள்ளதெல்லாம் துப்பிடுறாங்க. அதுல ஒரு சஹாபி மஅரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு துண்டை சாப்பிட்டு முழுங்கிட்டாங்க. அதுல அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. அந்த கறியை சாப்பிட்டு இறந்தும் போயிட்டாங்க, துடிச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி கேட்கிறாங்க, அதாவது நீங்க எப்படி இந்த கறியில விஷம் தேய்ச்சதை எப்படி கண்டுபிடிச்சீங்க, விஷம் நல்லா இறங்கி இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாபெரும் அற்புதங்கள்ல இதுவும் ஒரு அற்புதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அறுக்கப்பட்ட, அதுவும் இல்லாமல் ஒரு சட்டியில் பொரிக்கப்பட்ட உயிர் இல்லாத ஒரு கறி என்னிடத்தில் பேசியதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கறி என்னிடத்தில் பேசியது. அதாவது இந்த இடத்துல பார்க்கணும், உயிரற்ற அறுக்கப்பட்ட ஒரு பிராணி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு எண்ணெயில் பொரிக்கப்பட்ட ஒரு கறி என்னிடத்தில் பேசியதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பிடிச்சு அந்த பெண்ணுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றினார்கள். இப்பொழுது நம்ம பார்க்கிறோம், அவர்கள் அறுத்த பிராணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள். அதுவும் ஒரு யூத பெண்மணி, ஒரு வேதக்கார பெண்மணி சமைத்தது. அதுக்கு விஷ தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும் இந்த பெண் யூத இனத்துல இருக்கிறாங்க. யூத இனம்ங்கிறது வேற, வேதக்காரர்கள் என்பது வேற. யூதர்கள்னா யாருன்னா, வேதம் கொடுக்கப்பட்டு நபியை மறுக்கக்கூடியவர்களுக்கு யூதர்கள்னு சொல்லப்படும். ஆனா நபியை மறுக்காமல் அவர்களுடைய தௌராத்தையும் இஞ்சிலையும் பின்பற்றக்கூடியவர்களுக்கு வேதக்காரர்கள் என்று சொல்லப்படும். அதான் அல்லாஹ் தஆலா இங்கு வேதக்காரர்கள் அறுத்த கறியை நீங்கள் சாப்பிடலாம், அந்த பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். வமை யக்ஃபுருல் ஈமானி, யார் இந்த ஈமானை மறுக்கிறார்களோ ஃபகத் ஹபித அமலுஹு, அவர்களுடைய எல்லா அமலும் அழிந்துவிடும். வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், அவர் மறுமை நாளில் கைசேதத்திற்குரியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலியமாக நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த ஆயத்துகளின் ரீதியாக என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கான நல்ல தௌஃபீகை
அல்லாஹ் நம்மில் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.